ஹாய்! வெல்கம் டூ தமிழ் பாட்நெட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃபார் பிகினர்ஸ்ல மாடியூல் 5. இந்த மாடியூல் 5ல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கேதரிங் இந்த மாடியூல பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம படிக்க போற இந்த கோர்ஸோட ஆக்சுவலான கன்டென்ட்டே வந்து இந்த மாடியூல் 5ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா வந்து நம்ம 5 ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகானிசன்ஸ் அதாவது இன்ஃபர்மேஷன் கேதரிங் இந்த ஃபர்ஸ்ட்டு பேஜ் தான் இருந்திருக்கும். ஸோ, இந்த ரெகானிசன்ஸ வந்து வேற என்னென்ன நேம்லலாம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கேதரிங், ரெகானிசன்ஸ், ஓஎஸ்ஐஎன்டி இந்த மாரி நேம்லலாம் வந்து சொல்லுவாங்க. ஹவெவர் இதோட மீனிங் வந்து எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திங்க பத்தின இன்ஃபர்மேஷன அதாவது அதோட தகவல்கள நம்ம திரட்டுறது தான் வந்து இந்த இதுக்கான அர்த்தம். அதாவது நீங்க ஹேக் பண்ண போறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மனிதனா இருக்கலாம், ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கலாம். மனிதனா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி மனிப்புலேஷன் பண்ணுவோம். அவங்க எதெல்லாம் வீக்னஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சு. இதுவே வந்து ஒரு கம்ப்யூட்டரா இருந்துச்சுன்னா, என்னென்ன சர்வீஸ் இருக்கு, என்னென்ன போர்ட் இருக்கு, இந்த மாரி வந்து கண்டுபிடிப்போம். ரைட்டா? ஸோ, இத தான் வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படின்னு சொல்றோம். இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங் இந்த ஓஎஸ்ஐஎன்டி இந்த அ டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனி டொமைன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உளவு பார்க்குறது அப்படிங்கிறதுனா, முன்னாடிலாம் வந்து படத்தில பார்த்துருப்பீங்க. ஜேம்ஸ் பாண்ட் மாரி வந்து எதிரியோட இடத்துக்குள்ள போயிட்டு வேவு பார்த்து அந்த இடத்த வந்து டெஸ்ட்ராய் பண்றது இந்த மாரி. இப்ப டிஜிட்டல் ஏரால வந்து நம்ம இருக்கோம். இப்போ வந்து இந்த ரெகானிசன்ஸ், சர்வேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் டிஜிட்டல் வைஸ் வந்து மாறிடுச்சு. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ரேஞ்சில வந்து இருக்கு. சரிங்களா? இந்த ரெகானிசன்ஸ்ங்கிறது வந்து பல பல டொமைன்ல வந்து இருக்கும். ஈவன் நம்மளோட இந்த கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் பண்ணும்போது அதுக்கு தனியா ரெகானிசன்ஸ் ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதுவே நெட்வொர்க்குக்கு இருக்குன்னா, அதுக்கு தனியா ஒரு ரெகானிசன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். வைஃபை, ஒயர்லெஸ் இந்த மாரி வந்து ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்றதுக்கு பல பல பிரான்ச்சஸ் வந்து இருக்கு. பட் இந்த வீடியோல நம்ம பேசிக்கா நம்மளுக்கு இந்த கோர்ஸுக்கு என்ன அ ஓஎஸ்ஐஎன்டி ரெகானிசன்ஸ் டாக்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையோ, அத மட்டும் கவர் பண்ணுவோம். ஃபியூச்சர்ல தனியா ஓஎஸ்ஐஎன்டிக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணி அதில 0 டூ ஹீரோ லெவல் வரையும் நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். இந்த ரெகானிசன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைப் வந்திருக்கு. ஒண்ணு வந்து ஆக்டிவ் ரெகானிசன்ஸ், இன்னொன்னு வந்து பாசிவ் ரெகானிசன்ஸ். ஆக்டிவ் ரெகானிசன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, டைரக்ட்லி இன்டராக்ட் வித் கம்ப்யூட்டர் சிஸ்டம் டூ கெயின் இன்ஃபர்மேஷன். அதாவது சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஆம், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து நம்மளை பத்தி விசாரிப்பாங்க. விசாரிக்கும்போது வந்து பையன்கிட்டயே வந்து டைரக்ட்டா பையனுக்கு வந்து மது அருந்தும் பழக்கம் இருக்கா? புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கா? இல்ல இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது காதல் கீதல் பண்ணாரா? அப்படின்னு வந்து டைரக்ட்டா கேட்கறது வந்து ஆக்டிவ் ரெகானிசன்ஸ். அவர்ட்டேருந்து தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து வாங்குறாங்க. சரிங்களா? இது வந்து என்னன்னா, பார்க்குற பையனோட பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து டைரக்ட்டா இன்டராக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்க. இது வந்து ஆக்டிவ் ரெகானிசன்ஸ். பாசிவ் ரெகானிசன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஆ டைரக்ட்டா அந்த மாப்பிள்ளைட்ட கேட்காம, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க தெருவுல இருக்கிறவங்க, அவங்க சொந்தக்காரங்க, இந்த மாரி வேற வேற தேர்ட் பார்ட்டி சோர்ஸஸ வச்சு இன்ஃபர்மேஷன வந்து கேதர் பண்றது தான் வந்து பாசிவ் ரெகானிசன்ஸ். மொத்தம் இதுலயே வந்து 2 டைப் இருக்கு. ஸோ ஆக்டிவா பண்ணும்போது வந்து டைரக்ட்டா வந்து ஆ கண்டுபிடிச்சுருவாங்க. ஓகே நம்மள்ட்ட இந்த மாரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க போல அப்படி இப்படின்ட்டு. இப்போ பாசிவ் பண்ணும்போது வந்து ஈஸியா மாட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மாரி 2 டைப்ல இருக்கு. நம்ம இந்த கோர்ஸ்ல வந்து நம்ம ஆ பார்க்கறதுல இந்த பெனிட்ரேஷன் டெஸ்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஆக்டிவ் ரெகானிசன்ஸ் மெத்தட தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பாசிவ் மெத்தடையும் வந்து நம்ம எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் வந்து நம்ம டெமோ வந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஓஎஸ்ஐஎன்டி. ஓஎஸ்ஐஎன்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ். ஆ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ அதாவது ஓப்பன் சோர்ஸா என்னென்ன டேட்டாஸ்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கோ, அத வச்சு ஆர்கனைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து ஆ ஓஎஸ்ஐஎன்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரெகானிசன்ஸ் தான். இருந்தாலும் இது வந்து என்னன்னா, ஓப்பன் சோர்ஸா ஃப்ரீயா என்னென்ன இருக்கோ, அது எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஒரு தகவல வந்து திரட்டுறது தான். இதோட எக்ஸ்பான்ஷன். இது வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங் டாபிக் உள்ள தான் வரும். இந்த ஓஎஸ்ஐஎன்டில நான் முன்னாடியே சொன்ன மாரி, ஆ உங்களுக்கு வந்து நெறைய டைப் இருக்கு. இதில நான் வந்து கொஞ்சம் டைப் மட்டும் தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
ஆ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸோ, இல்ல ஹேக்கர்ஸோ, இல்லாட்டி உங்கள உளவு பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ, இல்ல கவர்மெண்ட்ஸோ வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டி வந்து என்ன நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்கிறது வந்து இந்த சோசியல் மீடியா வச்சு ஒரு ஆள அ ஒருத்தவங்களோட அக்கவுண்ட்ட வச்சு அவங்கள வந்து நம்ம கணிக்க முடியும். ஸோ இந்த மாரி சோசியல் மீடியா மட்டும் ஒய்எஸ்ஐஎன்டி பண்றது வந்து சாக்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆ அடுத்தது வந்து ஆ ஜியோசியன்ட். ஜியோ ஜியோயன்ட். ஜியோயன்ட்டுங்கிறது வந்து என்னன்னா, ஆம் குளோபலி குளோபலா வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். வேற வேற கண்ட்ரிக்கு. ஸோ, இப்போ உதாரணத்துக்கு பாகிஸ்தான் வந்து இந்த இடத்துல வந்து ஏர்பேஸ் வந்து பில்ட் பண்றாங்க. சைனா வந்து அருணாச்சல பிரதேசத்தில வந்து இவ்வளோ தூரம் வந்து பில்ட் பண்றாங்க. அவங்களோட டெரிட்டரிய வந்து முன்னாடி கொண்டு வராங்க. இந்த மாரி சில சில ஜியோ பொலிட்டிக்கல் ரிலேட்டடான திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேப்ப வச்சே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு கூகுள் மேப்பா இருக்கட்டும், இல்லாட்டி பிரைவேட்டா வந்து நெறைய சேட்டிலைட் இமேஜஸ் வந்து சர்வீஸ் குடுக்கக்கூடிய நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு. ஸோ, இந்த மாரி ஜியோ பொலிட்டிக்கல் ரிலேட்டடா வந்து சர்ச் பண்றது, அதுக்கப்புறம் தொலைஞ்சு போன மிஸ்ஸிங் பெர்சன்ஸ், பாம் பிளாஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இந்த மாரி பண்ற விஷயங்கள்லாம் வந்து ஜியோஎன்ட்ல வந்து பண்ண முடியும். ஸோ, இது வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அதாவது மனிதர்கள பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான OSINT இருக்கு. சிக்னல்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கிற ரேடியோ ஃப்ரீக்வன்சிய வச்சு கூட ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கேதர் பண்ண முடியும். ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, யுக்ரைன், ரஷ்யன் வார் அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா அ பழைய சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. வாக்கி டாக்கி இந்த மாரி ஒரு சில டிவைஸஸ்லாம். ஸோ, அத வச்சே வந்து அ அவங்களோட கோஆர்டினேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சு, அ எனிமீஸோட டெரிட்டரியெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ, இந்த மாரி சிக்னல் இன்டெலிஜென்ஸ்ன்னு இருக்கு. ஃபிசிக்கல் OSINT அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஃபிசிக்கலா வந்து ஒரு பேங்க்கோ, இல்ல ஒரு முக்கியமான இடம் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வல்னரபிளா இருக்கு அப்படிங்கிற மாரி நோட் பண்றது. இதெல்லாம் வந்து படத்துல வந்து பார்த்துருப்பீங்க. கார்ப்பரேட் அண்ட் பிசினஸ் OSINTங்கிறது வந்து ஆ இது பார்த்தீங்கன்னா, கம்பெனிகளுக்குள்ள கார்ப்பரேட் லெவல்ல புதுசா வந்து இத வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்ன்னு கூட சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு கம்பெனில வந்து வேலைக்கு ஜாயின் பண்றீங்கன்னா, உங்கள பத்தி வந்து பேக்ரவுண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சில சமயம் ஆன்லைன்ல இதுக்குன்னு தனியா வந்து சில பிசினஸஸ் பண்றவங்களும் இருக்கிறாங்க. உங்களோட ஐடென்டிஃபிகேஷன், பான் கார்டு இதெல்லாம் குடுத்தாலே நீங்க எங்கெங்கலாம் இதுவரையும் ஒர்க் பண்ணீங்க, இந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து கார்ப்பரேட் அண்ட் பிசினஸ் OSINTன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து டெக்னிக்கல் OSINT. டெக்னிக்கல் OSINT தான் வந்து நம்ம இந்த கோர்ஸ்ல வந்து பார்ப்போம். உதாரணத்துக்கு சப்டொமைன்ஸ எனுமரேட் பண்றது, என்மேப்ப யூஸ் பண்ணி எத்தன ஹோஸ்ட்லாம் இருக்கு நம்மளோட டார்கெட்ல அப்படிங்கிறது வந்து பார்க்கறது தான். சரிங்களா? ஸோ OSINT அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நீங்க ஹேக் பண்ண போற ஒரு அத ஹேக்கர் மனிப்புலேட் பண்ண போற ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டரா இருக்கலாம், ஒரு நெட்வொர்க்கா இருக்கலாம், ஒரு சேட்டலைட்டா இருக்கலாம், ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி எதுவா வேணா இருக்கலாம். ஸோ எல்லாத்துலயுமே வந்து இது மாறும். அடுத்து வந்து சாக் பப்பட் OSINT அப்படின்னு போட்டிருப்பேன். இந்த சாக் பப்பட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு ஃபேக்கான ஒரு பெர்சன வந்து நம்மளே வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது. உதாரணத்துக்கு இது எல்லாமே நம்மள்ல நெறைய பேர் வந்து பண்ணியிருப்போம். ஒரு பொண்ணு மாரியே வந்து ஒரு Instagram அக்கவுண்டோ, Facebook அக்கவுண்டோ வந்து கிரியேட் பண்ணி நம்ம எல்லாத்துட்டயும் பேசியிருப்போம்ல. அத தான் வந்து சாக் பப்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி சாக் பப்பட் அக்கவுண்ட்ட வச்சு நம்ம வந்து ஒரு நம்மளோட அ ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல யாராவது ஒருத்தவங்க வந்து மேனிப்புலேஷன் பண்றது. சரிங்களா? இந்த மாரி வந்து நெறைய டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஓகே. இந்த கோர்ஸ்ல வந்து நம்ம இந்த ஒ 3 இந்த 4 டைப்ப வச்சு தான் வந்து நம்ம OSINT வந்து நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு எக்ஸிஃப் டேட்டா, Google ப்ராடக்ட்ஸ் வச்சு யூஸ் பண்றது, சோஷியல் மீடியா இந்த OSINT மட்டும் எப்படி பண்றதுங்கிறத நம்ம இப்ப பிராக்டிகலா பார்ப்போம். இப்ப நம்ம OSINT ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு இமேஜ வச்சு அந்த இமேஜோட சோர்ஸஸ வந்து எப்படி எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். ஆக்சுவலா உங்கள்ட்ட வந்து ஒரு இமேஜ் இருக்கு. சரிங்களா? அந்த இமேஜ்ல வந்து ஒரு பெர்சன் இருக்கிறாரு அப்படின்னா, அவரு யாரு? எவரு? அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியல. ஆனா அத வச்சு அதில இருக்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்குன்னு சில அ வழிமுறைகள் இருக்கு. அத வந்து நம்ம பார்ப்போம். அதில ஒரு மெத்தட் தான் வந்து ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்சிங் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்ப நம்ம யூஸ் பண்ற ஒரு சர்ச் இன்ஜின யூஸ் பண்ணியே நம்மளால வந்து ஒரு இமேஜோல இருக்கக்கூடிய பெர்சன் வந்து யாரு அப்படிங்கிறத மேக்ஸிமம் நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் இப்ப இந்த மெத்தடுக்கு வந்து காட்டப் போறது வந்து அ ஒரு யாரோட பிரைவேட் ஃபோட்டோவும் எதுவும் நான் காட்டப் போறதில்ல. ரேண்டமா இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய ஃபோட்டோஸா வந்து நான் காமிக்கிறேன்.
ரேண்டமா வந்து இன்டர்நெட்ல இருக்கிறத வந்து காட்டுறேன். நீங்க வந்து அ உங்களோட ஓன் என்விரான்மென்ட்ல உங்களோட ஃபோட்டோவோ இல்ல அத வச்சு நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து பப்ளிக்கா இருக்கிற யூடியூப் வீடியோன்றனால நான் பர்சனலா யாரோட ஃபோட்டோஸ வந்து எடுத்து வச்சு காட்ட முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அ கூகுள்ல வந்து லென்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்மளோட ஃபோன்லயே வந்து டிஃபால்ட்டா இருக்கும். அ இந்த கூகுள் லென்ஸ யூஸ் பண்ணி நீங்க வந்து அ பார்கோடு, கியூஆர் கோட ஸ்கேன் பண்றதா இருக்கட்டும், இல்ல லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் இந்த மாரிலாம் பண்ணலாம். அதிலயே வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஒரு சிமிலர் இமேஜஸ வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நான் என்னோட Instagram பேஜ்ல வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்க போய் என்னோட Instagram அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்கேமர் வந்து நம்மள வந்து WhatsAppல வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஆ ஸ்கேம் பண்றதுக்காக. ஸ்கேம் பண்றதுக்காக. அது வந்து ஆக்சுவலா அவங்களோட ஃபோட்டோவே கிடையாது. வேற ஒரு இடத்துலேருந்து எடுத்துட்டு வந்து அ அந்த கம்பெனில ஒர்க் பண்ண மாரி ஐடி கார்ட்ல வந்து காமிச்சிருப்பாங்க. சரிங்களா. அத வந்து ஃபேக்ட் செக் பண்றதுக்காக நான் அதில காமிச்சிருந்தேன். ஸோ, ஆ அந்த மெத்தட் வேணா என்னோட Instagram பேஜ்ல பாருங்க. இப்போ Googleல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட நபரோட ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணி நம்மளால ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது. அந்த பிரைவசி ஜிடிபிஆர் இந்த ஒரு சில ரீசன்னால எடுத்துட்டாங்க. ஆனா, நான் இதில வந்து ஒரு ஹோம்லேண்டரோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து சிமிலரா வந்து எங்க இருக்கோ, அது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு இங்கே காட்டுது. சரிங்களா? இப்ப பாருங்க, இது வந்து ஒரு எடிட்டட் பிக் தான். ஸோ, இது வந்து நம்மளுக்கு இங்க காட்டுது. இதே மாரி நீங்க எந்த ஒரு ஃபோட்டோ வேணாலும் போடலாம். இத தான் வந்து ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்ங்கிறது வந்து நெறையா ஆ சர்ச் இன்ஜின் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. உதாரணத்துக்கு வந்து Googleங்கிறது வந்து ஒரு சர்ச் இன்ஜினு. இதில இருக்கிற மாரியே வந்து ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் மத்த சர்ச் இன்ஜின்ஸ்லயும் இருக்கு. Yahooல, Bing.com, Yandex இந்த மாரி எல்லா இதுலயும் இருக்கு. இப்ப இதுலயே வந்து நம்ம அந்த ஒரு பர்ட்டிகுலர் இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஏதா வருதான்ட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு உண்டான சிமிலர் ஃபோட்டோஸ் வந்துருது. இப்ப Googleல உங்களுக்கு வராத ரிசல்ட்ட விட இன்னும் நெறைய ரிசல்ட் வேணும் அப்டின்னா, நீங்க Yandex, Bing இந்த மாரி சர்ச் இன்ஜின்ஸ்ல இருக்கக்கூடிய ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இது வந்து என்ட்ட இருக்கிற ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம நாட்ல எடுத்தது கிடையாது. எப்படி இத வந்து சொல் சொல்லலாம் அப்டின்னா, இந்த மரத்த பார்த்தீங்கனாலும், அங்க இருக்கிற காரு, இந்த லொக்கேஷன் நீங்க பார்த்தீங்கனாலே வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, இப்படி தான் வந்து இமேஜ் வச்சு அ ரிவர்ஸ் சாரி OSINT வந்து நம்மளால பண்ண முடியும். இன்னும் இத வந்து டீட்டெயில்டா பார்க்கணும் அப்படின்னா, நம்மளால வந்து ஆ இது பண்ணலாம். ஆ என்னன்னா, நம்ம இந்த கார்ல இருக்கிற நம்பர் பிளேட்ஸ் எதுவும் இருக்கா? இல்ல இந்த காரோட மாடல்ஸ வச்சு அதுக்கப்புறம் இங்க இருக்கிற கடைங்களோட நேம வச்சும் நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேரிச்சம்பழம் மரம் மாரி இருக்கா? ஸோ இது வந்து என்னன்னா, கண்டிப்பா வந்து ஒரு பாலைவனம் இந்த மாரி ஏரியாவா தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்ஸு இந்த மாரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் வச்சு நம்மளால வந்து ஃபேக்ட் செக் பண்றதுக்கு, வெரிஃபை பண்றதுக்கு வந்து பண்ண முடியும். இப்ப இதில பார்த்தீங்கனாலே இதிலயே உங்களுக்கு சிமிலர் இமேஜஸ்லாம் காட்டுது. சரிங்களா? இந்த மாரி ஒவ்வொரு சர்ச் என்ஜினுக்கும் ஒவ்வொரு ஃபங்ஷனாலிட்டி, ஃபீச்சர் இருக்கு. அத நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம OSINT சீரிஸ் அப்ப எக்ஸாக்ட்டா ஃபுல்லா பார்க்கும்போது வந்து நம்ம இத யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபைலுக்கும் வந்து ஒரு மெட்டா டேட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். மெட்டா டேட்டா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆ நம்மளோட ஒரு பொருளுக்கா நம்மளோட ஒரு திங்குக்கு இருக்கக்கூடிய ம் ஒரு இன்ஃபர்மேஷன். உதாரணத்துக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பிளட் குரூப் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா, உங்கள பத்தின ஒரு டேட்டா. இது வந்து என்னன்னா மெட்டா டேட்டா. இந்த மாரி நீங்க எடுக்கிற மொபைல்ல எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லயே வந்து மொபைல்ல இருக்கிற ஃபோட்டோஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இமேஜஸா இருந்தாலும், அதுக்குள்ளேயும் வந்து ஒரு சில டேட்டாஸ்லாம் வந்திருக்கும். அந்த டேட்டாஸ் வந்து எப்படி ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிஃப் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. நான் இந்த பிக்க வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் இப்ப இதுக்காக யூஸ் பண்ற ஃபோட்டோஸ் மொதற்கொண்டு எல்லாமே வந்து என்னோட ஓன் ஃபோட்டோஸ் தான். ஓன் ஃபோட்டோஸ்னா என் ஃபேஸ் கிடையாது. ஆனா இது என் மொபைல்ல இதில எடுத்தது. என்னோட தனிப்பட்ட இதில எடுத்தது தான். இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிஃப் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. எக்ஸிஃப் டூல் இது வந்து டிஃபால்ட்டா காலில இருக்கு.
இந்த எக்ஸிப் டூல வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கிற எந்த ஒரு ஃபைலா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மெட்டா டேட்டாஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். எக்ஸிப் டூல் இமேஜோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, 2024 இதில நீங்க அ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆ இது வந்து எந்த வருஷம் எடுத்தது, என்ன சீரியல் அப்படின்ட்டு. சாரி எக்ஸிப் டூலுக்கு பதிலா வந்து ரொட்டேட் பண்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப இதில பார்த்தீங்கன்னா, எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. எக்ஸிஃபோட வெர்ஷனு, இந்த ஃபைலோட நேமு, இது வந்து எந்த டைரக்டரில இருந்துச்சு. அந்த டைரக்டரி வந்து ரூட் டைரக்டரி. ஏன்னா இது மொபைல்ல இருந்தது. இன்கேஸ் நீங்க இமேஜுக்கு பதிலா ஒரு பிபிடியோ, ஒரு பிடிஎஃபோ போட்டிங்கனாலும், அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வரும். இது எந்த டேட் எடுத்தது, எப்ப எடுத்தது, ஆ ரா இமேஜா இருக்கா, இந்த மாரி ஒரு சில இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமேட்டு இது என்ன கேமராலேருந்து எடுத்தது. இது வந்து என்னோட மொபைலு Samsung Galaxy S23. ஸோ, அத தான் வந்து இந்த இடத்துல காட்டுது. ரெசல்யூஷன் என்ன, சாஃப்ட்வேர் வெர்ஷன் என்ன, இந்த கரலேஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு காட்டுதா? ஸோ, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வரும்போது பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஸ் லேட்டிட்யூட், ஜிபிஎஸ் லாங்கிட்யூட் இது எல்லாமே காட்டும். இது வந்து என்னன்னா, நம்மளுக்கு அ நம்மளோட ஜிபிஎஸ் லொகேஷன வந்து ஜியோ டேக் வந்து என்னோட மொபைல்ல வந்து நான் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். சரிங்களா? அதனால எனக்கு வந்து என்ன இருக்குன்னா, நான் இது இந்த ஃபோட்டோ எந்த இடத்துலேருந்து எடுத்தேனோ, அந்த எனக்கு ஜிபிஎஸோட கோஆர்டினேட்ஸ் வந்து எனக்கு இதில வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அம் இது மூலமாவும் நம்மளோட ஒரு தனிப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து வெளிய வந்து லீக் ஆவறதுக்கு வந்து நெறைய சான்சஸ் இருக்கு. இப்ப நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களோட ஃபோன்ல வந்து நீங்க ஜிபிஎஸ் லொகேஷன் டேக்லாம் வந்து ஆஃப் பண்ணாம நீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து, அத வந்து நீங்க Facebookலயோ, Instagramல, Twitterலயோ வந்து போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலாம்? நீங்க வந்து வெளிய இருக்கீங்க அப்படிங்கிறது ஒண்ணு ஃபோட்டோவ பார்த்தாலே தெரியும். இல்ல அது எக்ஸாக்ட்டா எந்த இடத்துல வந்து இருக்கீங்க அப்படின்னு உங்கள வந்து ஒருத்தரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். டக்குனு என்ன பண்ணலான்னா, அவர் அந்த ஃபோட்டோவ டவுன்லோட் பண்ணி, இந்த மாரி எக்ஸிப் டூல்ல போட்டு பார்த்தாரு அப்படின்னா, அந்த ஜிபிஎஸ் டேட்டாஸ்லாம் வந்து காட்ட ஆரம்பிச்சுரும். காட்டுச்சுன்னா என்ன பண்ணிடலான்னா, அவர் வந்து நேர்லயே வந்து கூட உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் குடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? ஸோ, அதனால தான் வந்து இது வந்து ஒரு பிரைவசி வயலேஷனா இருந்துச்சு. அ இந்த ஒரு சில ரீசன்னால தான் இப்ப நீங்க எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க WhatsAppா இருக்கட்டும், Gmailஆ இருக்கட்டும், இல்ல Facebook, Instagram எங்க அப்லோட் பண்ணாலும், உங்களோட ஜிபிஎஸோட டேட்டா மட்டும் அந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து எரேஸ் பண்ணிரும். நீங்க வேணா அ இத எப்படி செக் பண்ணலான்னா, நீங்க உங்க மொபைல்ல வந்து ஜிபிஎஸ் லொகேஷன் டேக் வந்து ஆன் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு நார்மலா இந்த ஃபோட்டோ வந்து WhatsAppல வந்து யாருக்காவது சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ டவுன் அனுப்புன ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸிட் டூல்ல போட்டு பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஸ் லொகேஷன் வந்து இருக்காது. அழிஞ்சு போயிரும். இப்ப இந்த இடத்துல வந்து ஜிபிஎஸ் அ உ இது காட்டுதுல்ல, அது எதுவுமே இருக்காது. இதுவே அந்த ஃபோட்டோ வந்து டாக்குமெண்ட்டா அனுப்பிச்சுட்டு டவுன்லோட் பண்ணீங்க அப்புட்னா, இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து என்ன பண்ணும்னா, உங்களோட இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றனால, அது வந்து ஜிபிஎஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரைப் பண்ணிரும். சரிங்களா? அ இப்ப இதில உங்களுக்கு பார்க்குறதுக்கு கூட வந்து குழப்பமா இருக்கலாம். ஸோ, இது வந்து லாங்கிட்யூடு, லாட்டிட்யூடு எல்லாத்தையும். இத ஈஸியா பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆன்லைன்லயே வெப்சைட் இருக்கு. ஜியோ டேக் ஃபோட்டோஸ் ஆன்லைன் அப்படின்ட்டு. இதில போயிட்டு நீங்க சிம்பிளா வந்து உங்களோட இமேஜஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இமேஜ் வந்து எந்த இடத்துல எடுத்தாங்க அப்படிங்கிற லொகேஷன் வந்து காமிச்சிரும். பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் லாஸ் வேகாஸ் போயிருந்தப்ப எடுத்தது. இது வந்து காட்டுது. இதே மாரி அடுத்த ஃபோட்டோஸும் நீங்க இது வந்து ஒரு சின்ன சிம்பிள் ட்ரிக்கு தான். இப்ப அடுத்த ஃபோட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஜிபிஎஸ் லொகேஷன் இருந்துச்சு அப்டின்னா எனக்கு வந்து காட்டும். பார்த்தீங்கன்னா, இது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இங்க எடுத்தது. அ இந்த மாரி தான் வந்து உங்களுக்கு அ ஒரு ஃபோட்டோல இருக்கக்கூடிய அ ஜியோ டேக்ஸ வந்து நம்ம எடுத்து ஒரு பெர்சன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே வந்து நீங்க படிக்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்களா வந்து செயின் பண்ணிக்கணும். இதில வந்து நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸா மட்டும் தான் காட்ட முடியும். ஏன்னா நெறைய பிரைவசி வயலேஷன் வரும் அப்டின்ற ரீசன்னால. இப்படி தான் வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு பெர்சன வந்து OSIன்ட்டு பண்ணலாம். இது வந்து சோசியல் மீடியால பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு சில பல அ திங்ஸ் வந்து தேவ. அது வந்து இப்ப என்னால காட்ட முடியாது. உதாரணத்துக்கு அவங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றாங்கன்னா, அத எப்படி ஃபில்டர் பண்ணலாம்? இது எல்லாமே வந்து சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்கனாலே, ஒரு பெர்சன் வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் மட்டும் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும்.
அத வச்சே மிச்சம் இருக்கிற நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன வச்சு ஒவ்வொரு ஃபில்டர்ஸா நம்ம போட்டோம்னா, நம்மளுக்கு தேவையான பெர்சன வந்து நம்ம சோசியல் மீடியால வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ, இதுதான் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ட்ரிக் எப்படி வந்து OSINT வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் OSINT, மல்டிமீடியா இந்த மாரி இன்னும் நெறைய OSINT இருக்கு. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பிளேலிஸ்ட்ல நம்ம பார்ப்போம். இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம். இப்ப நம்ம கூகுள் ஹேக்கிங்க பத்தி பார்க்கலாம். இந்த கூகுள் ஹேக்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிவ் ரெகாக்னிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மெத்தடு தான். லாஸ்ட்டா வந்து இப்ப நம்ம அந்த இமேஜஸ யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ரெகாக்னிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோம்ல, அதுவும் வந்து பேசிவ் ரெகாக்னிஷன்ஸ் தான். சரிங்களா? அதே மாரி வந்து கூகுள் ஹேக்கிங் பத்தி பார்க்கலாம். கூகுள் ஹேக்கிங் அப்படிங்கும்போது வந்து நம்மள நெறைய பேருக்கு வந்து தோன்றது என்னன்னா, கூகுள வந்து ஹேக் பண்றதோ அப்படின்ட்டு. ஆனா அது அப்படி கிடையாது. கூகுள்ல வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. கூகுள் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூகுள் டாக்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆ உதாரணத்துக்கு இப்ப நம்மளுக்கு கூகுள்ல வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், ஹேக்கிங் அப்படின்னு போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து என்ன வரும், சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்ப ஹேக்கிங்னா, ஹேக்கிங் பத்தி நீங்க வந்து நியூஸ் எல்லாமே எழுதுவீங்க. ஆனா, இது வந்து எப்படி இந்த கூகுள் சர்ச் என்ஜின்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு வந்து சில ஆப்டிமைசேஷன்ஸ் வந்து இருக்கும். நீங்க வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாரி ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, SEO அப்படின்னு போட்டிருப்பாங்க. சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்ட்டு. அது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட சைட்டு இந்த மாரி கூகுளோட இந்த பேஜஸ்ல வந்து லிஸ்ட் ஆனா தான் நெறைய யூசர்ஸ் வர முடியும். நெறைய டிராஃபிக் வந்து உங்க சைட்டுக்கு வரும். ஸோ, அந்த மாரி யூசர்ஸோட டிராஃபிக் வந்தா தான் நீங்க எய்தர் ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்புட்னா, நீங்க அதில ஒரு பொருள சேல் பண்றீங்கன்னா, அத வந்து யாராவது வாங்குவாங்க. இல்ல நீங்க ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறீங்கன்னா, அத வந்து எல்லாரும் படிப்பாங்க. அதில அட்வர்டைஸ்மென்ட் போட்டீங்கன்னா, அட்வர்டைஸ்மென்ட் மூலியமா ரெவென்யூ வரும். இதுதானே கான்செப்ட்டு. ஆ இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்றதுக்காக கூகுள்ல வந்து வெப்மாஸ்டர் இந்த மாரி ஒரு சில ஆ ஆட் ஆன்ஸ் இந்த டூல்ஸ், இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து இருக்கும். சரிங்களா? அதில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கூகுளுக்கு வந்து நம்ம சைட் ஓனர்ஸ் வந்து தெரியப்படுத்துவாங்க. என்ட்ட இந்த மாரி ஒரு சைட் இருக்கு. இந்த சைட்ல இந்தந்த மாரி ஆர்டிக்கல்லாம் போட்டிருக்கோம். URL இருக்கு, பிளாக் இருக்கு, சாரி URL இருக்கு, பாத் இருக்கு. இந்த மாரி இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து கூகுள் வெப்மாஸ்டருக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஏன்னா, அது வந்து ஒரு அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கூகுள்ல வந்து ஸ்பைடர்ன்னு ஒரு பாட் இருக்கும். சரிங்களா? அந்த பாட் தான் வந்து என்ன பண்ணும்னா, உங்க சைட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிங்க்கும், ஒவ்வொரு URLஸையும் எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கேத்த மாரி நம்ம இங்க ரிசர்ச் பண்ணும்போது, நம்ம இங்க சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்து குடுக்கும். இப்போ வந்து ஹேக்கிங் அப்படின்னு போட்டோம்னா, இந்த ஹேக்கிங்ன்ற நேம்ல என்னென்ன ஆர்டிக்கிள் இருக்கு, கீவேர்ட் இருக்கோ, அது எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு காட்டும். ரைட்டா? இப்படி தான் வந்து இந்த கூகுளோட ஸ்பைடர் பாட் வந்து ஒர்க் பண்ணுது. இந்த சர்ச் பண்ற மெத்தடாலஜி வந்து நம்ம எஃபிஷியன்ட்டா கொஞ்சம் ட்ரிக்கியா வந்து நம்ம யூஸ் பண்ணினோம் அப்படின்னா, நம்மளால சாதா பீப்புளுக்கு கிடைக்காத ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ வந்து நம்மளால வந்து இந்த கூகுள் டாக்ஸ யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இத தான் வந்து நம்ம கூகுள் ஹேக்கிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். நீங்க காமனா கூகுள் டாக்ஸ்ன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து சில கீவேர்ட்ஸ் மாரிலாம் வரும். சரிங்களா? இது எல்லாமே வந்து கூகுள் டாக்ஸ் தான். இத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் இப்ப உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். டெமோல. இப்ப ஒரு கீவேர்ட் இருக்கு. இன் யுஆர்எல் அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த இன் யுஆர்எல் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னன்னா, இப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யுஆர்எல். இந்த யுஆர்எல்ல என்ன எழுதியிருக்கோ, அத மட்டும் எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டு அப்படின்ட்டு வந்து நம்ம கூகுளுக்கு வந்து கமாண்ட் குடுக்க முடியும். இப்ப இன் யுஆர்எல்ல நான் என்ன பண்றேன், admin.php அப்படின்னு குடுக்குறேன். அப்படி குடுத்தா எனக்கு என்ன வரும் அப்படின்னா, வர ரிசல்ட் எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ ஓப்பன் பண்றேன். ஒரு 2, 3 சைட்ட மட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, admin.phpன்னு இருக்கா? இந்த admin.phpன்னு எந்தெந்த வெப்சைட்லலாம் வந்து இருக்கோ, அதோட ரிசல்ட் எல்லாத்தையுமே எனக்கு எடுத்துட்டு வந்து குடுத்துரும். சரிங்களா? இதுதான் வந்து இதோட மீனிங்கு. இது நீங்க நார்மலா வந்து admin.phpன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மேபி ஆம் ஆ என்ன மாரி வரும்னா, இந்த மாரி ப்ரோகிராமிங் பேஜஸ் வரும். எப்படி admin.php பேஜ் வந்து கிரியேட் பண்றது, இந்த குவாரால இருக்க ரிசல்ட் எல்லாமே வரும். ஆனா, உங்களுக்கு வந்து இப்ப எக்ஸாக்ட்டா வந்து அந்த admin.phpன்ற யுஆர்எல் வந்து தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் வந்து நீங்க இந்த மாரி கூகுள் டாக் வந்து சிம்பிளா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இப்படிதான். இப்ப இந்த admin.php வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஒரு சில சைட்ல வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இந்த மாரி சில பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணி பார்க்க முடியும். அதுக்காக அத பத்தி அடுத்தது பார்க்கலாம்.
இப்போ வந்து இந்த கூகுள் டாக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இப்ப வந்து இன் யூஆர்எல்னா, இந்த யூஆர்எல்ல இந்த மாரி கீவேர்ட் இருந்துச்சுன்னா காட்டு அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருப்போம். இப்ப வெல்கம்னு குடுத்தோம்னா, வெல்கம்னு எது எதுலலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே காட்டும். நீங்க இந்த மாரி சர்ச் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த மாரி அடிக்கடி வந்து ஆ கேப்சாஸ் வந்து வரும். இதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து ஆ இது பாட்ஸ் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த பாட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு டேட்டாஸ்லாம் வந்து கிரால் பண்ணுவாங்க. அத பிரிவென்ட் பண்றதுக்காக இந்த மாரி மெக்கானிசம் வந்து கூகுள் வந்து ஆக்டிவேட் பண்ணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம்ன்ற டைரக்டரி வந்து எந்தெந்த சைட்லலாம் இருக்கோ, அது எல்லாமே வந்து எனக்கு காட்டுது. ஸோ, இப்படி தான் வந்து நம்ம இத யூஸ் பண்ணணும். ரைட்டா? அடுத்தது வந்து நம்ம பார்ப்போம். அடுத்ததா இருக்கக்கூடிய கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன் யூஆர்எல். இப்ப இன் யூஆர்எல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதிலே வந்து அ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிஹெச்பி கொஸ்டின் மார்க் ஐடி அப்படின்னு நான் குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எந்தெந்த யூஆர்எல்லாம் வந்து பிஹெச்பி கொஸ்டின் மார்க் ஐடின்னு இருக்கோ, அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். இது வந்து என்னன்னா, சும்மா ஒரு சிம்பிளா உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். இப்ப இந்த மாரி பாராமீட்டர்லாம் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஓகே. இப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த கமாண்ட் வந்து நம்ம போலாம். சாரி. இன் டைட்டில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் டைட்டில மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ் பாட்நெட்ன்னு என்னோட இதையே நான் வந்து குடுக்குறேன். இப்ப தமிழ் பாட்நெட் அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் வந்து தமிழ் பாட்நெட்ன்னு டைட்டில் இருக்கோ, அதை மட்டும் எனக்கு வந்து எடுத்துட்டு வந்து குடுக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, குவாரா இருக்கா? குவாரால போய் பார்த்தீங்க அப்படின்னா, யாரோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஆ இங்க பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் குமார்ன்னு யாரோ ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ்ல வந்து இருக்கக்கூடிய சேனல். ஸோ இந்த மாரி என்ன பண்ணும்னா, கூகுளோட சர்ச் என்ஜின் அந்த பாட் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்னா, இந்த மாரி கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கும். இப்ப இன் டைட்டில்ல வந்து தமிழ் பாட்னெட்ன்னு இருந்துச்சா, இதுக்கு பதிலா வந்து நம்ம இப்ப வேற ஏதாவது ஒண்ணு போட்டு பார்ப்போம். அட்மின் நான் போடுறேன். இப்ப அட்மின்னு போட்டேன்னா, எந்தெந்த டைட்டில்லலாம் வந்து அட்மின் இருக்கோ, அத மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்து காட்டும். இத வந்து எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, வியூ பேஜ் சோர்ஸ்ல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைட்டில் இருக்கா? இந்த டைட்டில் வந்து அட்மின்ற கீவேர்ட் இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கும். இதுலயும் வந்து பாருங்க, இப்ப டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் இருக்கு. ஸோ எனக்கு வந்து நான் குடுத்த டைட்டிலுக்கு ஏத்த மாரி எனக்கு ஆ ரிசல்ட்ட கொண்டு வந்து குடுத்துருக்கு. ஸோ எப்படி இந்த கூகுளோட சர்ச் என்ஜின் வந்து ரீட் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த வியூ பேஜ் சோர்ஸ் மூலியமா இருக்கக்கூடிய இந்த டைட்டில்குள்ள இருக்கக்கூடிய கீவேர்ட படிச்சு தான் எனக்கு வந்து எடுத்துட்டு வந்து குடுத்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு பாட்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு செக்யூரிட்டி ஸ்கேனர்ஸ் ஈவன் அது மொதற்கொண்டு எல்லாமே வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்ப இதிலே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால வந்து இன் யூஆர்எல்ல யூஸ் பண்ணியே நம்ம ஒரு சில யூசர் நேம்ஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். உதாரணத்துக்கு தமிழ் பாட்நெட்ன்னு நான் குடுக்குறேன். தமிழ் பாட்நெட்ன்னு குடுத்தேன்னா, எந்தெந்த யூஆர்எல்ல எந்தெந்த யூஆர்எல்லலாம் வந்து தமிழ் பாட்நெட்ன்னு இருக்கோ, எனக்கு எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணி குடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, GitHubல வந்து தமிழ் பாட்நெட் அப்படின்னு ஒரு யூசர் நேம் இருக்கா? ஸோ, அத வந்து எனக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குது. இதே வந்து வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா, வேற எங்கேயாவது இந்த யூசர் நேம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து காட்டும். இப்ப இந்த இடத்துல இந்த ரிசல்ட்லாம் வருதுல்ல, இதுக்கு வரதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எந்த அளவுக்கு வந்து இன்டர்நெட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கோ, அந்த அளவுக்கு ஏத்த மாரி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப தமிழ் பாட்நெட்ட வந்து நான் வந்து நெறைய இடத்துல சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னா,
எனக்கு வந்து ஒரு யூசர் நேம் கிடைச்சாலே போதும். அந்த யூசர் நேம் வந்து நான் கூகுள் பண்ணாலே, என்னோட மத்த இன்ஃபர்மேஷன்ஸும் இதில வர ஆரம்பிச்சுரும். ரைட்டா? இந்த மாரி வந்து இன் யூஆர்எல் வந்து நம்ம சர்ச் பண்ணலாம். இந்த இன் யூஆர்எல் வந்து ஒரு பர்ட்டிகுலர் திங்க போட்டு இது எல்லாத்தையுமே வந்து என்னால எக்ஸாக்ட்டா வந்து காட்ட முடியாது. அப்படி காட்டுனேன் அப்படின்னா, மத்தவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து மத்தவங்களோட பர்சனல் அக்கவுண்ட்ஸ்லாம் காட்டுற மாரி இருக்கும். அதனால அது மத்தவங்க பர்மிஷன் இல்லாம பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால, இந்த டாபிக் மட்டும் என்னால வந்து ஒரு கோர்வையா காட்ட முடியல. அதுக்கப்புறம் சைட் அப்படின்ட்டு ஒரு ஆஹா கீவேர்ட் இருக்கு. இத யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால வந்து கண்ட்ரி பேஸ்டா வந்து டொமைன்ஸ் வந்து ஃபில்டர் பண்ண முடியும். இப்போ டாட் இன் அப்படின்னு போட்டோம்னா, இந்தியன் டொமைன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரிசல்ட்ஸ்ல வரும். இப்போ டாட் பிகே அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, இப்போ டாட் பிகே அப்படின்னு போட்டேன்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டொமைன்ஸு இது எல்லாமே வந்து இந்த எக்ஸ்டென்ஷன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது எல்லாமே வரும். இப்போ டாட் பிடி அப்படின்னு போட்டேன்னா, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடியது. இது இந்த மாரி சைட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு வரும். சரிங்களா? ஸோ இப்படியும் நம்ம யூஸ் பண்ணி ஒரு கண்ட்ரி பேஸ்டா இருக்கக்கூடிய டொமைன்ஸ் வந்து நம்மளால ஃபில்டர் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு இதில வந்து நீங்க என்ன பண்ணலான்னா, இந்த இன் யூஆர்எல், பிஹெச்பி கொஸ்டின் மார்க் ஐடி எல்லாம் போட்டு மத்த ஃபில்டர்ஸே வந்து நீங்க ஆட் பண்ணி, நீங்க வந்து அ ஓஎஸ்ஐஎன்டி வந்து பண்ண முடியும். ரைட்டா? இப்படி பண்ண முடியும். அடுத்தது வந்து இதே சைட்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, சப்டொமைன்ஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். சப்டொமைன்ங்கிறது வந்து என்னன்னா, இப்போ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்ப hacker1.com நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு வந்து இந்த hacker1ங்கிறது வந்து மெயின் டொமைன். இதுக்கான சப்டொமைன் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து காட்டும். இருங்க நான் இப்போ வேணா கூகுள்ன்னு போட்டு பார்க்குறேன். ஓகே. இப்போ google.com நான் போட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து கூகுள்ங்கிறது வந்து மெயின் டொமைன் சரிங்களா? google.comன்ட்டு. அதுக்கான ஒரு சைல்ட் டொமைன் இருக்கிறத வந்து சப்டொமைன் சொல்றோம். இப்போ sites.google.comங்கிறது ஒரு சப்டொமைன். இப்போ குரோம் வெப் ஸ்டோர் டாட் கூகுள் டாட் காம்ங்கிறது ஒரு சப்டொமைன். சப்போர்ட் டாட் கூகுள் டாட் காம்ங்கிறது ஒரு சப்டொமைன். இந்த மாரி கான்டாக்ட் டாட் கூகுள் டாட் காம்ங்கிறது ஒரு சப்டொமைன். இந்த மாரி நம்மளால சப்டொமைன் எனுமரேஷன வந்து நம்மளால பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாரி சர்ச் இன்ஜின்ல இருக்கக்கூடிய ஆப்பரேட்டர்ஸ் வந்து யூஸ் நம்ம யூஸ் பண்றதுனால, அ இந்த சப்டொமைன் எனுமரேஷன் இந்த ப்ராசஸ்லாம் வந்து நம்ம வெப் அப்ளிகேஷன் ஹேக்கிங் மாடியூல்ல இருக்கக்கூடிய ரெக்கானிசன்ஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது வந்து ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்மளால அம் ட்ரை பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபைல் டைப் அப்படின்ட்டு வந்து ஒரு வேர்ட் இருக்கு. ஒரு ஆப்பரேட்டரு. அதில வந்து என்ன பண்றேன்னா, ஃபைல் டைப் வந்து பிடிஎஃப்ன்னு போட்டுறேன். இந்த பிடிஎஃப்ன்னு போட்டுட்டு இதில வந்து நான் என்ன பண்றேன், விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு குடுக்குறேன். இப்போ விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு குடுத்தேன்னா, இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர்ன்ற புக்கு இது வந்து ஆக்சுவலா ஒரு புக்கு சரிங்களா? இந்த புக்கு வந்து இன்டர்நெட்ல எங்கெங்கலாம் இருக்கோ, அந்த இது எல்லாத்தையுமே எனக்கு எடுத்துட்டு வந்து குடுத்துரும். சரிங்களா? ஆக்சுவலா இந்த புக்கு வந்து எப்படி இருக்கலாம்னா, ஒரு பெய்டு புக்கா இருக்கலாம். இல்லாட்டி வேற எங்கேயாவது வந்து நம்மளுக்கு இருந்திருக்கலாம். சரிங்களா? ஆனா, என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு சில சைட்ஸ்லலாம், ஜஸ்ட் வந்து அந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிட்டு மறந்திருப்பாங்க. அது வந்து ஒரு பெய்டு புக்கா இருக்கும். யார் யாரெல்லாம் வந்து இந்த புக்க வந்து பர்ச்சேஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும் அந்த லிங்க் வந்து டைரக்ட்டா குடுக்குற மாரி வச்சிருப்பாங்க. இந்த மாரி பிடிஎஃப்ல வந்து டைரக்ட்டா சைட்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணி வைக்கிறது மூலமா என்ன ஆகும்னா, நம்மளோட இந்த ஸ்பைடர் பாட்டு அ கிரால் பண்ணும்போது இந்த யூஆர்எல்லையும் சேர்த்து வந்து கிரால் பண்ணி விட்டுரும். கிரால் பண்ணி டேட்டாபேஸ்ல வச்சுக்கும். அப்படி வைக்கும்போது, இப்ப இந்த பிடிஎஃப்க்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா, விங்ஸ் ஆஃப் ஃபயர்ன்னு இருக்கா, அந்த மெட்டா டேட்டாவ ரீட் பண்ணி, நம்ம குடுக்குற கீவேர்டுக்கு ஏத்த மாரி அ இது பப்ளிக்கா வந்து மேபி மத்தவங்க யாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்காம கூட இருந்திருக்கலாம். இந்த மாரி ஒரு பிடிஎஃப் இருக்கிறத. நம்ம இப்படி சர்ச் இன்ஜின்ல போறது மூலியமா இந்த யூஆர்எல் வந்து இந்த ஸ்பைடர் பாட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுரும். சரிங்களா? இந்த மாரி கூட நீங்க ஸ்டோரேஜ்ல வந்து கிளவுட்ல வந்து நீங்க சேஃபா இருக்கும் அப்படின்னு நெனச்சு நீங்க சேவ் பண்ற ஃபைல்ஸ் கூட இந்த மாரி கூட வந்து இன்டர்நெட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகலாம். ஒரு சில கொரீஸ் வந்து குடுக்கறது மூலியமா. எல்லாத்துக்கும்னு சொல்லல. ஒரு சில சமயம் வந்து வாய்ப்பு இருக்கு. எப்படி இந்த பிடிஎஃப்லாம் வந்து நம்ம எடுக்க முடிஞ்சுச்சு இப்ப அந்த மாரி. ஆம் இது வந்து இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த ஆதார் கார்டோட டேட்டா எல்லாமே வந்து லீக் ஆனுச்சுல்ல. அதெல்லாம் வந்து இப்படிதான். ஆதார் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, என்ன ஆயிருச்சுன்னா, இந்த கவர்மெண்ட் சைட்ஸ்லலாம் வந்து, ஓ!
அதாவது அந்த ஆதாரோட அஃபிஷியல் சைட் கிடையாது. மிச்ச சப் கவர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல ஸ்டேட்டோடது. இவங்கலாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஆதார் கார்டோட டேட்டாஸ் எல்லாத்தையும் எக்ஸெல் ஃபைல்ல போட்டு கிளவுடுல இந்த மாரி டைரக்ட்டா அப்லோட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ, அப்படி அப்லோட் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா, தவறுதலா இந்த மாரி Google டாக்ஸ்ல வந்து போட்டு நெறைய பேத்தோடது வந்து மாட்டிக்கிச்சு. அப்படியே வந்து டைரக்ட்டா வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க. இது வந்து என்னன்னா, ஆக்சுவலா வந்து டேட்டா லீக்ஸ் வந்து நடந்துருந்துச்சு. அது எல்லாமே வந்து இந்த மாரி Google டாக்ஸ் போட்டதுனால தான் வந்து மாட்டுச்சு. இப்ப எல்லாத்தையும் அத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு காலத்துல இந்த ஒரு 2015, 16 அந்த சீசன்ல வந்து இந்த மாரி டேட்டா பிரீச்சஸ்லாம் வந்து நடந்துருந்துச்சு. இதெல்லாம் என்னன்னா, சும்மா சிம்பிளா வந்து ஒரு Google டாக் மூலியமா வந்து லீக் ஆனுச்சு. ஆக்சுவலா வந்து டேட்டாபேஸ் வந்து அ ஹேக் ஆகல. ஆனா இந்த மாரிலாம் நடந்துச்சு. ரைட்டா. ஸோ இந்த மாரி வந்து சர்ச் இன்ஜின்ல டிஃப்ரெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது மூலியமா, ஒரு சில சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து நம்மளால எடுக்க முடியும். இதில வந்து நான் கம்மியான Google டாக்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன். சரிங்களா. இத விட இன்னும் அட்வான்ஸான Google டாக்ஸ், இன்னும் எஃபிஷியன்ட்டான Google டாக்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்ல வந்து அவைலபிளா இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து நீங்க படிச்சு நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும் கீவேர்டு ஒண்ணு தான். சைட்டுனா சைட்டு, எக்ஸ்டென்ஷனுக்கு எக்ஸ்டி, இன்டைட்டிலு இந்த மாரி தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும். சரிங்களா. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, நீங்களே புதுசு புதுசா வந்து காம்பினேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷோடான் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. shodan.io. ஆ இந்த வெப்சைட் வந்து சிம்பிளா வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹேக்கர்ஸோட சர்ச் இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். இது ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டா வந்து பார்த்த வீடியோஸ்ல அ ஒரு வீடியோல வந்து சாரி 4த் மாடியூல் தான் நெனைக்கிறேன். அதில வந்து ஐபி அட்ரஸ பத்தி சொல்லியிருப்போம். அதில வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி இத பத்தி சொல்லியிருப்போம். அதில வந்து எது எதெல்லாம் பப்ளிக் ஐபி, எது எதெல்லாம் பிரைவேட் ஐபின்னு சொல்லியிருப்போம். இந்த ஷோடான் மாரியான சர்ச் இன்ஜின் பார்த்தீங்கன்னா, சின்சஸ்ஸு, கிரிமினல் ஐபி, ஜூம் ஐ இந்த மாரி ஏகப்பட்ட ஹேக்கர்ஸுக்கான சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கு. இதில வந்து நான் இப்போ ஷோடான் மட்டும் தான் நான் இதில டெமோ காட்டுறேன். சரிங்களா. இந்த சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்னா, ஓவர் இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய எல்லா ஐபி அட்ரஸையுமே வந்து என்ன பண்ணும்னா, ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா. ஸ்கேன் பண்ணி இந்த சர்ச் இன்ஜின்ஸ் வந்து ஒரு சில செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அந்த டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற மாரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்ப எப்படி நம்ம Google டாக்ஸுக்கு வந்து நம்ம சில டாக்ஸ்லாம் போட்டு நம்ம எடுத்தோம். அதே மாரி தான். ஆக்சுவலா வந்து இந்த ஷோடான பத்தின டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையுமே கீழ நான் வந்து லிங்க் பண்ணி விடுறேன். நீங்க அத பாருங்க. இந்த ஷோடான்ல வந்து நீங்க அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணீங்கன்னா, நம்மளால வந்து நெறைய பேஜஸ்க்கு வந்து முடியும். இதுல வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஓகே. இது வந்து கூகுள் லாகின் இந்த மாரி தான் இருக்கு போல. ஓகே. நம்ம டைரக்ட்டா வந்து அக்கவுண்ட்குள்ள போயிடலாம். சரி. ஷோடான் இதுக்குள்ள போயிடலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் வந்து ஒரு சில டாக்ஸ் வந்து இருக்கும். நீங்க இப்ப அக்கவுண்ட் வேணும்னா, நீங்க அத கிரியேட் பண்ணி உள்ள சைன் இன் பண்ணிக்கோங்க. இப்ப எனக்கு அதுல ஆப்ஷன் இல்ல. ஓகே. ரைட்டா. இந்த ஷோடான்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் நம்ம குடுக்கக்கூடிய கொரிக்கு ஏத்த மாரி நம்மளால வந்து ஆன்சர்ஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் நெட் கியர் அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்டர்நெட் ஃபுல்லா இருக்கக்கூடிய நெட்கியரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு வந்து எடுத்துட்டு வந்து குடுக்கும். ஆக்சுவலா நெட்கியர்ங்கிறது வந்து என்னன்னா, ஒரு டிவைஸு, நெட்வொர்க்கிங் டிவைஸு சரிங்களா? ஸோ, அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு வந்து குடுக்கும். இது எப்படி எடுத்துட்டு வந்து குடுக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம். அதான் நான் முன்னாடி சொன்ன மாரி இது வந்து என்ன பண்ணும்னா, இந்த ஷோடான் வந்து இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய எல்லா ஐபி அட்ரஸையும் வந்து ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி, அதில இருக்கக்கூடிய சர்வீசஸ வந்து நோட் பண்ணி, நம்மளுக்கு ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் வந்து ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அத ஃபிங்கர் பிரிண்டிங்கு, பேனர் கிராபிங்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து வரக்கூடிய மாடியூல்ல வந்து பார்ப்போம். ஆனா, இப்போதைக்கு நீங்க அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து அ இது வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டாவ வந்து எடுத்து வைக்கும். உதாரணத்துக்கு இது நெட்கியர்ங்கிறது வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஐபில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க பேசிக் ஆத்தென்டிகேஷன் வந்து நெட்கியர் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்கு. ஸோ, அத வச்சு இது வந்து ஓகே. இது ஒரு நெட்கியர் ப்ராடக்ட்டு அப்படிங்கிறத வந்து இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. கரெக்ட்டா? இதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்மளால வந்து வெப்கேம்ஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த வெப்கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் இன்டர்நெட்ல எக்ஸ்போஸ் ஆயிருக்கக்கூடிய ஆ ஆ கேமராஸ். ஸோ, இதையுமே வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன போர்ட்ஸ் இருக்கோ, அந்த போர்ட் எல்லாத்தையுமே காட்டும். அதில ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து வெப்கேமா இருக்கா? இல்ல வேற என்னவா இருக்கு? அப்படிங்கிறத.
ஓகே. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா சில தப்பான கேமராக்கள்லாம் வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதனால இத வந்து பார்த்து நீங்க யூஸ் பண்ணணும். இங்க டைட்டில பார்த்துருக்கப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் அத பார்க்காம விட்டேன். நல்ல வேள ஓப்பன் ஆகல. ரைட்டா? இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்து அ உங்களுக்கு மேப் வந்து காட்டும். ஸோ எந்த கண்ட்ரில இருந்து அதிகமான ஹோஸ்ட் இருக்கு. இந்த ஐபி அட்ரஸ் வந்து லிஸ்ட் ஆகியிருக்கு. அ அது என்ன டாப் போர்ட்ஸ்ல வந்து ரன் ஆகுது. இந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐஎஸ்பிஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ஸோட நேம் வந்து காட்டும். என்ன ப்ராடக்ட் அப்பாச்சி சர்வர்ல ரன் ஆகுதா, என்ஜிஐஎன்எக்ஸா இந்த மாரி சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டும். அப்புறம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கூட வந்து காட்டும். சரிங்களா? இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டிடெக்ஷனு, இந்த ப்ராடக்ட்டோட டிடெக்ஷனு இதெல்லாம் எப்படி ஆகும் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் மாடியூல்ஸ்ல வந்து பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நாலேட்ஜுக்காக நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாரியே பார்த்தீங்கன்னா, இப்போ பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க தேடணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு கீவேர்ட் இருக்கு. அத போட்டுட்டு நீங்க எந்த வகையான ப்ராடக்ட் வேணுமோ, அந்த ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணலாம். இப்ப நான் வந்து சிஸ்கோ அப்படின்னு போட்டேன்னா, சிஸ்கோ ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதே மாரி தான். பேனர் கிராபிங் மூலியமா தான் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சிஸ்கோலாம் எது எது இருக்கோ, அது எல்லாத்தையுமே. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒராக்கிள் ஆரக்கிள் வந்து நான் போட்டேன் அப்படின்னா, ஆரக்கிள் ரிலேட்டடா வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ, அது எல்லாமே எனக்கு வந்து காட்டும். இப்ப என்ஜிஐஎன்எக்ஸ். ஓகே. இப்ப வந்து நான் சர்வர்ன்னு ஒரு கீவேர்ட் எடுக்கிறேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாச்சி சர்வர் வந்து எந்தெந்த சர்வர்லாம் வந்து இன்டர்நெட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கோ, அது எல்லாமே வந்து எனக்கு காட்டும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ரெஸ்பான்ஸ் ஹெடர் சரிங்களா? இந்த ரெஸ்பான்ஸ் ஹெடர் வந்து எப்படின்னா, நீங்க ஒரு வெப்சைட் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எண்ட் பாயிண்ட்லயும் ரெஸ்பான்ஸ் வரும். ரைட்டா? இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ, இந்த ரெஸ்பான்ஸ வச்சு தான் வந்து நம்மளால வந்து என்னென்ன ஹெட்டர்ஸ் இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னென்ன ஹெட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இத வச்சு தான் வந்து இது இப்ப ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதே மாரி நம்மளால வந்து இன்னும் பல பல டெக்னாலஜிகள வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதுவா? இந்த ஒரு பர்ட்டிகுலர் கீவேர்ட எடுத்து நம்ம கூகுள் பண்ணோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் கீவேர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சர்ச் என்ஜின்லாம் எதுக்கு வந்து இப்ப யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து என்னன்னா, நம்ம குடுக்கக்கூடிய டேட்டாக்கு ஏத்த மாரி நம்மளுக்கு அது ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்க அ ரெஸ்பான்ஸ வந்து நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து குடுக்கும். இது இப்ப இந்த ஷோடன் யூஸ் பண்ணது மூலியமா என்ன பயன் அப்படின்னு கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வல்னரபிலிட்டி வந்திருக்கு. 0 டே வந்திருக்கு. ஒரு வீக்னஸ் வந்திருக்கு. இப்ப வந்து அப்பாச்சி ப்ராடக்ட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த த்ரெட் ஆக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. பேட் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாரி ஷோடான யூஸ் பண்ணி அ ஷோடானோட டாக்ஸ யூஸ் பண்ணி எந்தெந்த ஐபிலாம் வந்து இப்ப அப்பாச்சி இருக்கோ, அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிருவாங்க. இப்போ இந்த 56,000 ஐபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 56,000 ஐபிய எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து ஒண்ணு ஒண்ணா அட்டாக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அட்டாக் அட்டாக் ஆன மெஷின்ஸ்ல வந்து மால்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருவாங்க. வைரஸ வந்து இன்ஸ்டால் பண்ணிருவாங்க. இல்லாட்டி ரான்சம்வேர் வந்து உள்ள போட்டு விட்டுருவாங்க. இந்த மாரி வந்து மாஸ் ஹேக்கிங் வந்து பண்றதுக்கு இல்ல அப்டின்னா, நம்ம வந்து ஒரு சில ஆர்கனைசேஷனுக்கு வந்து நம்ம ரெட் டீமிங் வந்து பண்றோம் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து நம்மளே வந்து இந்த மாரி அ ஷோடான யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பேசிவ் தான். சரிங்களா? இப்ப இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கண்ட்ரீஸ் வந்து நம்மளால தேட முடியும். உதாரணத்துக்கு ஏயு அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆஸ்திரேலியா. ஓகே. இது வந்து லாகின் பண்ண சொல்லுது. இப்ப ஏயுன்னு போட்டோம்னா, ஆஸ்திரேலியால இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து காட்டும். இப்ப சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சென்னை அப்படின்னு போட்டோம்னா, சென்னையில இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு காட்டும். என்னென்ன ஐபிஸ்லாம் லிஸ்ட் ஆயிருக்கோ, அது எல்லாத்தையுமே காட்டும். இந்த மாரி ஷோடான யூஸ் பண்ணியும் நம்மளால வந்து நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ண முடியும். நான் இப்ப இதில காமிச்சது வந்து ஆ ஒரு லைட்டான வெர்ஷன்ல தான் வந்து இப்ப நான் ஷோடான பத்தி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இத பத்தின நெறையா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்டின்னா, நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழ குடுத்துருக்கேன். நீங்க அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷோடான இன்னும் எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம ஆக்டிவ் ரெகானிசன்ஸ் பத்தி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வந்து பாசிவ் ரெகானிசன்ஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். லாஸ்ட்டா இருந்த 3 செஷனு. இப்போ வந்து ஆக்டிவ் ரெகானிசன்ஸ்ல நெட்வொர்க்க ஆ நெட்வொர்க்க வந்து எப்படி ரெக்கான் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து
இந்த ஆக்டிவ் ரெகக்னிஷன்ஸ் ஃபேஸ்ல வந்து நெட்வொர்க் வந்து இந்த வீடியோல காட்டணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா, நம்ம அடுத்தடுத்த மாடியூல்ல வந்து பார்க்குறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேனிங்கு இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஆக்டிவ் ரெகக்னிஷன்ஸ் அ மாடியூல் வந்து கவர் ஆகும். இருந்தாலும், அ நம்ம இப்ப இந்த ரெகக்னிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடியூல் தனியா பார்க்கறனால, இது எல்லாத்த பத்தியும் வந்து லைட்டா ஒரு டச் அப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடியூல் வந்து நம்ம கவர் பண்றோம். சரிங்களா? மத்தபடி நீங்க படிக்க போறப்ப என்னென்ன பென் டெஸ்ட் வந்து படிக்க போறீங்களோ, அத என்னென்னலாம் அப்ரோச் பண்ணுவோமோ, அப்பயே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரெகக்னிஷன்ஸ் ஃபேஸ்லாம் வந்து டச் ஆகி தான் வரும். அதனால வந்து நீங்க படிக்கும்போதே எல்லாத்தையும் வந்து ஒரு கோர்வையா செயின் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத இமேஜின் பண்ணிக்கோங்க. என்ட்ட வந்து ஒரு காலில் நெக்ஸ்ட் மிஷின் இருக்கு. இது வந்து ஒரு நெட்வொர்க்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? 1.9 அப்படின்ற நெட்வொர்க்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய அதர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு வந்து நான் ரெகானிசன்ஸ் பண்ணணும். ரைட்டா? இப்ப இது வந்து லோக்கல் நெட்வொர்க்ல இருக்கு. ஓகேவா? அப்ப இத வந்து நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து ஒவ்வொரு மிஷினுக்கும் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப 1.9ன்னு இருக்குன்னா 1.10 அப்படின்ட்டு நம்ம பிங் பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா, நான் வந்து ஆர்ப் ரெக்வெஸ்ட் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி இந்த நெட்வொர்க்ல வந்து எந்தெந்த மிஷின் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பேசிக் நெட்வொர்க் மாடியூல் வந்து பார்த்துருக்கோம். பேசிக்ஸ் நெட்வொர்க்கிங்கில. அதுக்கப்புறம் ஆர்ப் ரெக்வெஸ்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால். இப்ப இந்த அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால் மெத்தட யூஸ் பண்ணி நம்ம இந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய மத்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெட் டிஸ்கவர் அப்படின்ட்டு ஒரு டூல் வந்து இருக்கு காலிலேயே. இப்ப இந்த டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைஃபன் ஐங்கிறது வந்து என்னன்னா, உங்களோட என்ஐசி கார்டு, நெட்வொர்க் டிவைஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது வந்து ஒரு ஈத்தர்நெட் கார்டா தான் வந்து ஆட் ஆயிருக்கு. ETH0ன்ட்டு. ஸோ இத நம்ம நோட் பண்ணிக்குவோம். ஏன் அப்படின்னா, நீங்க 2 இன் ஈத்தர்நெட் கார்டு போட்டிருந்தீங்கன்னா, 2 டிஃபரெண்ட் ஐபி வந்து அ லோட் ஆகும். சரிங்களா? அதனால தான். ஸோ எந்த நெட்வொர்க்க நீங்க கம்யூனிகேட் பண்ணணுமோ அத பண்ணலாம். இந்த மாரி அசஸ்மெண்ட்லாம் எப்போ வரும்னா, நீங்க ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டரா இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சில சமயம் வந்து உங்கள வந்து கிளையன்ட் லொக்கேஷனுக்கு வந்து அனுப்புவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பேங்க்கா இருக்கலாம், ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியா இருக்கலாம். இந்த மாரி லொக்கேஷனுக்கு அனுப்பிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்ட்ட ஒரு லேப்டாப் நீங்க எடுத்துட்டு போற லேப்டாப் இருக்கும். அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய நெட்வொர்க்ல எப்படியாவது வந்து கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஒண்ணு வைஃபை வழியா பண்ணலாம், இல்ல ஈத்தர்நெட்ல அந்த மாரி குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள என்ன இருக்குங்கிற ஐடியாவே உங்களுக்கு தெரியாது. இது வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா, நீங்களா தான் வந்து ஐபிஎஸ் எல்லாம் எனுமரேட் பண்ணணும். அப்போ வந்து இந்த மாரி அப்ரோச்சஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும். இதுதான் வந்து ஆக்டிவ் ரெகானிசன்ஸ், ஆக்டிவ் எனுமரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப நம்ம இந்த நெட் டிஸ்கவர் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஹைஃபன் ஐ அப்படின்னு நான் குடுத்துட்டு, என்ன பண்ணா ETH0 அப்படின்னு குடுத்தேன்னா வச்சுக்கோங்களேன். ஓகே. ஏன் இது ஒர்க் ஆகல? சாரி ஐ வந்து ஸ்மாலு. இத குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு என்ன பண்ணும்னா, ஆ இருக்கக்கூடிய எல்லா நெட்வொர்க்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சஸ்ல வந்து இதுவே வந்து ஆர்ப் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து செக் பண்ணும். எந்தெந்த ஹோஸ்ட் வந்து லைவ்ல இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இப்ப இத்தன ஐபி வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த மெத்தட் வந்து என்னன்னா, லோக்கலா இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் வந்து டிடெக்ட் பண்றதுக்கு வந்து பண்ணலாம். இதுவே ரிமோட்டா இருக்கிற மிஷின் எல்லாம் வந்து நீங்க எனுமரேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க Nmap அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல போட்டு அதோட ஐபி அட்ரஸ் வந்து நீங்க இங்க குடுத்தீங்க அப்படின்னாலே, அ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஆம் எனுமரேஷன் பண்றது எந்தெந்த டிவைஸ் வந்து ஆன்லைன்ல இருக்கு, இல்ல அப்படின்ட்டு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ரிமோட் மிஷினா இருந்துச்சுன்னா, ரிமோட் மிஷின் அதாவது பப்ளிக் ஐபி நான் சொல்றேன். பப்ளிக் ஐபியா இருந்துச்சுன்னா, பப்ளிக் ஐபியோட ஐபி அட்ரஸ குடுத்தீங்க அப்டின்னாலே, உங்களுக்கு வந்து அது ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து டார்கெட்டே வந்து டச் பண்ணுது. இப்ப இந்த ஸ்கேன் பண்றது, இந்த ஸ்கேனிங் நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து கன்ஃபார்மா தெரியும். சரிங்களா? ஏன்னா, இதில நம்ம ஆர்ப் ரெக்வெஸ்ட் அனுப்புறது, இந்த என்மேப் வச்சு ஸ்கேன் பண்றோம்னா, இதோட பாக்கெட்ஸ் போறது, வரது எல்லாமே வந்து தெரியும். ஸோ, அதனால தான் வந்து இது வந்து ஆக்டிவ் ஆ ரெகானிசன்ஸ் அப்டின்னு சொல்றோம். இது வந்து என்னன்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு இப்ப காமிச்சிருக்கேன். இத பத்தி நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங் மாடியூல்ஸ் வந்து நீங்க பார்க்கும்போது, இந்த OSINT வந்து உங்களுக்கு இன்னும் வந்து கிளியரா புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் மாடியூல்ல பார்ப்போம். தேங்க் யூ.